ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் நம்ம அஜயா பல் மருத்துவமனையில் நடக்கக்கூடிய முகாமில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த மருத்துவ உதவி இலவசம் என்று நீங்கள் அலட்சியமாக நின்றாதிய. இந்த முகாமில் சிறப்புமிக்க டாக்டர்கள் வர்றாங்க. இது முகாம் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. என்ன பாலண்ணா நல்லா இருக்கல? பாலண்ணா நல்லா இருக்கல? எப்படி இருக்குது முகாம்? சிறப்பாக நடக்குதா? இந்த முகாம் ஒரு பாலண்ணா மயிலங்கோட்டை, இவர் பையன்தான் அஜயா பல் மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க. இந்த முகாமில் தயவு செய்து நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த மருத்துவத்தை தயவு செய்து தவற விடாதீங்க. இது சிறப்பான டாக்டர்களை, அதாவது சிறப்புமிக்க டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வர்றாங்க. இந்த கூட்டத்தில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே நான் வெயிட் செக் பண்ணுறாங்க. இங்கே வர வைத்து அவங்க எழுதிக்கிறாங்க. இங்கே என்னென்னம்மா செக் பண்ணுறியா? பிபி, வெயிட்டு, வேறு சுகரு, பல்ஸு பார்க்குறாங்க. இந்த பாருங்கள், இதுலேருந்து வரவேற்று இங்கே வந்துடுறாங்க. இந்த டோக்கன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க தான் குமரன் ஆஸ்பத்திரியுடைய பிஆர்ஓ சார். சொல்லுங்கள் சார், எப்படி சார் இருக்குது? அதெல்லாம் பண்ணால் இல்லை, நல்லா இருக்குது சார். மக்கள் வர்றாங்கல்ல, நிறைய பேர் வர்றாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ரீ குமரன் ஆஸ்பத்திரிக்கு நம்ம எல்லாம் உள்ள இறைவனோட பிரார்த்திக்கிறோம். அதே போல் அதிராமண்டலத்தில் சுற்றி உள்ள கிராம மக்கள் இந்த மருத்துவ முகாமை பயன்பெற வேண்டும் என்ற நம்ம தொடர்ந்து வலியுறுத்த காரணம், இதே போல் ஒரு மருத்துவ உதவி கிடைக்காதா என்று ஏங்கி, அதே போல் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பயன்பெற என்று உயிரை நோக்கத்தில் நம்ம திரும்ப பதிவிடுறோம். சொல்லுங்கள் சார், அந்த டாக்டர்கள் பேர்கள் சொல்லுங்கள். டாக்டர் பாலமுருகன், அட்வான்ஸ் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன். அவர் இங்கே குடல் சம்பந்தப்பட்ட நோய் எதாக இருந்தாலும் அவர் பார்த்துருவார். குடல் சம்பந்தமாக, அதே மாதிரி பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை நீர்க்கட்டி, இது எல்லாத்தையும் சங்கீதா பாலமுருகன் பார்த்துப்பாங்க. இது ரெண்டுக்காக கேஸ்ட்ரோ கைனக்குன்னு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை, பெண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைக்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவமனை. தஞ்சாவூர்லேருந்து வருது சார். உங்கள் பேர் சொல்லி? முருகன் சார். சாரி, சஞ்சீவ்குமார் ஹாஸ்பிட்டல் இது ஹெச்ஆர்ஓ இருக்கிறாரு. ஸ்ரீ குமரன் ஆஸ்பத்திரி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீ குமரன் ஆஸ்பத்திரியை பற்றி ஃபேமஸான ஆஸ்பத்திரி. அதே போல் இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தான் அதிராம்பட்டணத்தில் கொடுக்கணுங்கிற நல்ல ஒரு முயற்சி தான் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். வாங்க சார் உள்ளே பார்ப்போம். இந்த பாருங்கள், உட்காந்துருக்குறாங்க. இவர் தான் டாக்டர் பாரதி சார். இவர் அதிராம்பட்டணத்தில் இதே போல் மருத்துவ உதவியை தொடர்ந்து கொடுக்க காரணம், நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்க அனைவரும் நல்லா இருக்கணும் என்ற உயிரி நோக்கம்தான். சொல்லுங்கள் சார், அந்த மருத்துவ இதை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். 8 வருஷமாக மருத்துவ சேவையில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல் மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ பல் மருத்துவம் மட்டும் இல்லாமல் புது மருத்துவத்திலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டலோட நம்ம டைப் செஞ்சு மக்களுக்காக இலவச மருத்துவ ஆலோசனை, மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளில் கன்செஷன் கொடுக்குறதா சார்ட்ட பேசி, மேடம் உயர் சிகிச்சைக்கு தேவைனாலும் பார்த்துக்குவாங்க. தொடர்ந்து ஃபாலோ அப்பும் நம்ம மூலமாக போய் பார்த்துக்கலாம். எந்த அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னாலும் கட்டண சலுகையும் வழங்குறாங்க, மருந்துகள்லையும் சலுகையும் உண்டு. மக்கள் முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக்கிறேன். சரி சார், நன்றி சார். மேடத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? மேடம் இவங்க தான் டாக்டர் மிஸ்ஸஸ். மேடம் உங்கள் பேரை சொல்லிக்கங்க. பிரியங்கா பாரதி சார். சொல்லுங்கள் மேடம், நல்லா இருக்க மருத்துவ முகாம் எப்படி இருக்குது? தொடர்ந்து இதே போல் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. சரி மேடம், ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏரியாவில் ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு கேம்ப் பண்ணுறது நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பாலகுமரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களும் உடனே ப்ரப்போஸ் பண்ணோடனே அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அதோட கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டம் மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். மேடத்தை பேசுகிறோம். கேஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இதை பாருங்கள். அப்படியே
பிசியோதெரபி சார் இருக்காங்க. பிசியோதெரபி பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். எப்படி சார் இந்த மருத்துவ முகாம் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குது? சொல்லுங்கள் சார். பரவாயில்ல. இங்கே எனக்கு வந்து கடந்த 20 வருஷமாக நான் இங்கே ஒரு ஆள் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் வர்றாங்க. இங்கே எல்லா மாதிரியான பேஷண்ட்ஸும் வர்றாங்க. எலும்பு நரம்பு தசை சம்மந்தப்பட்ட நோயாளிகள் இங்கே நிறைய வர்றாங்க. சரி, சிகிச்சைகள் எடுத்துக்கிறாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சரி, நல்லா ரெக்கவரி நல்லா பேர் போகிறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பாருங்கள், கார்டு வச்சுக்கோங்க. சரி சார், அங்கே டாக்டரை பார்ப்போம். வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம காதல் மீதியாக வந்திருக்காங்க. இங்கே தான் மாத்திரை கொடுக்குறாங்க. குமரன், திருக்குமரன் பேர், ஜென்ரல் சர்ஜன் சார். இவர் சார் பேர் தான் திருக்குமரன், ஜென்ரல் சர்ஜனு. சார் எப்படி சார் அந்த மருத்துவமாக அப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. பேஷண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு காக்காவுக்கு தான் சிகிச்சை எடுக்கிறாங்க. காக்கா எப்படி இருக்காங்க சார் சிகிச்சை? நல்லா இருக்கேன். இந்த பாருங்கள் சார், உங்களோட இதை மட்டும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க சார். அதே நிலையில். ஓகே, என்னோட பேர் டாக்டர் திருக்குமரன். நான் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி. கேஸ்ட்ரோ மெயினாக ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டலில் கேஸ்ட்ரிக் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதான் பார்த்தோம். டாக்டர் ஸ்னேகம். சினாக்கா மேடம் நல்லா இருக்கலாம் மேடம். உங்களை அறிமுகப்படுத்துறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் நல்ல ஏற்கனவே நீங்கள் எங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருந்தோம். எப்படி மேடம் பொதுமக்கள் வர்றாங்களா? வராங்க சார், பேஷண்ட் எல்லாம் வராங்க. தொந்தரவுகளும் ரிலேட்டடாக தான் இருக்கு. கர்ப்பப்பை ரிலேட்டடாக நிறைய பேர் வந்தாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம். சரி மேடம். இங்கே எல்லா டெஸ்ட்டுகளும் குமரன் ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் ஸ்கேனு எல்லாமே சொல்கிறோம். பேஷண்ட் வர்றேன்னு சொல்லி ரிலேட்டடாக தான் சொல்கிறாங்க. கேம்ப் போட்டுருக்கோங்க சார். ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை கேம்ப் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தாங்க. 2-3 பேருக்கு ஆப்ரேட் கூட பண்ணியிருந்தாங்க சார். சரி மேடம். இப்போ இங்கே சிகிச்சை கொடுத்துட்டு அவங்களுக்கு மேல் சிகிச்சை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? இது மாதிரி எங்கள் தஞ்சாவூரில் கொண்டு போயிட்டு தானே? ஆமாம், அவங்களுக்கு இப்போ நார்மல் எக்ஸ்ரே அந்த மாதிரி நம்ம இங்கேயே பார்த்துட்டு சொல்லலாம். சரி இல்லை மேடம். வேறு ஏதாவது ஸ்கோப்பி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டாக்டர்ஸ் ஒப்பீனியன் வாங்கினா நம்ம ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம். சரி அங்கே மேடம். வந்து ஃபர்தர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். பாலமுருகன் சாரி பார்த்துட்டு அவங்க ஏதாவது டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி மேடம். நன்றி மேடம். இந்த சினாகா மேடத்தை இதுதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ ஸ்ரீ குமரன் ஆஸ்பத்திரியை வந்து நம்ம அதிரநிலை சார்பாகவும் அதிரை பொதுமக்கள் சார்பாகவும் தொடர்ந்து சிறந்து விளங்க நம்ம எல்லாமல்ல இறைவனிடம் நம்ம பிரார்த்திக்கிறோம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக நம்ம மேடத்தில் நம்ம வந்து நம்ம பாரதி சார் டாக்டர் அட்ஜயா பல் மருத்துவமனையில் ஸ்ரீ குமரன் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து மேடம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிராமணத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்ம அதில் நிலையில் பதிவிடுறோம். டாக்டர் மேடம் சங்கீதா பாலமுருகன் அவரோட ஒரு நேரில் இருக்கிறோம். வாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்கன்ட்டு கேட்போம். வாங்க, சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்க. வணக்கம், நான் டாக்டர் சங்கீதா பாலமுருகன் பேசுகிறேன். நான் வந்து மகளிர் நலம் மற்றும் குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவ நிபுணராக ஸ்ரீகுமரன் மருத்துவமனையிலும் ஸ்கந்தா ஃபெர்டிலிட்டி சென்டரில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குழந்தை இல்லாத தம்பதிங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய உருவாக்குங்கிற நோக்கம் தான். அதனால தான் அதுக்காக தனி ஃபீல்டை எடுத்து நான் படித்து வந்திருக்கேன். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் குழந்தையிலன்னு வந்தாங்களோ ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ரீட் பண்ண, நார்மலாக கன்சீவருக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்படி முடியலட்டும் அடுத்த கட்ட சிகிச்சை முறைகளான ஐவிஎஃப்ஓ பண்ணுவோம். சக்ஸஸ் ரேட்டு கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பேபியில் 70% வருது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கான அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதால மட்டும்தான் எங்களால் இந்த ஒரு வெற்றி சதவீதத்தை எட்ட முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்ப்பப்பை சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணுறதுல நம்ம ஹாஸ்பிட்டல் சிறந்து விளங்கும். அது அதிராம்பட்டினத்தில் எல்லா மக்களுக்குமே தெரியும். மேலும் ஸ்ரீகுமரன் மருத்துவமனையோட நிர்வாகி இயக்குனர் டாக்டர் பாலமுருகன் வந்து குடல்நோய் மற்றும் வயிறு பகுதிக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை நிபுணராக இருக்கார். அதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியுது. பாலமுருகன் சார்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த கேம்ப் நல்லா அழகாக ஆர்கனைஸ்டாக அமைச்சு கொடுத்த பாலி சார் அவர்களுக்கும் அவங்க மிஸ்ஸஸ்க்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி.